வசனத்தை நாம் பார்க்கலாம். மூன்றாவது வசனத்தை நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்துதல் 1:3. எந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது என்றார். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதுல எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தீர்க்க தரிசனங்கள் என்று இந்த யோவான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பூமியில பிறப்பதற்கு பல ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள், அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப்பட்டிருக்கிறது. அதாவது 6000 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைவேற வேண்டியது 2000 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. இங்கே யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிற காரியத்தை நாம் பார்க்கும்போது, அதாவது இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது தேவன் வெளிப்படுத்துகிற காரியம், இந்த தீர்க்க தரிசன காரியங்களை நாம் பார்க்கும்போது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அவைகளில் உள்ளவைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பூமியில இதுவரையிலும் நிறைவேறப்பட்டதற்காக நாம் காத்திருந்தோம். இன்னும் நிறைவேற போகிற காலங்களுக்காக, தீர்க்க தரிசன வசனங்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று இந்த யோவான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளிலும் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவர்களை குறித்து அநேகருக்கு சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடங்களை நாம் பார்க்கும் போது ஒவ்வொரு நாளும் வேதத்தை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வசனம் தான் உன் கால்களுக்கு தீபமாய் இருக்கும், உன் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நேரங்களிலே நாம் தேவனை தியானிக்கிறதை நாம் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. தேவனை